ஆனால் பிளாக் சூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசு புதுசாக வீடியோ போட்டுலே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை காய் சும்மா ஒரு ட்ரைக்கு தான். நான் இன்னும் ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நான் இப்போதைக்கு ஐஸ் சூட் வச்சுருக்கேன். இது என் ஃப்ரெண்ட் ஐடி தான். என் ஃப்ரெண்ட் ஐடி எனக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு லெவல் ஏற்ற தெரியாது, அதனால் என்ன லெவல் ஏற்ற தர சொல்லியிருக்கான். நான் லெவல் ஏற்றிட்டுருக்கேன் கைஸ். இந்த கேம் என்னென்னா எப்படி சொல்கிறது, கிரைண்டிங் மேக்ஸ் லெவல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறையா ஃப்ரூட் இருக்குது. மொத்தமாக ஷென்பா எவ்வளோ ஃப்ரூட்டு? 29 மொத்தமாக 39 ஃப்ரூட்டு கைஸ். 39 ஃப்ரூட்டில் யார் கிட்ஸூனே ஃப்ரூட்னு ஒன்று இருக்குது. கிட்ஸூனே ஃப்ரூட்லாம் வச்சுருந்தா அவங்க மாஸான பிளேயர். என் அண்ணன் வச்சுருந்தான், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கேவலமான ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவன் திருப்பி பூதா சாப்பிட்டான். பூதாவும் இதில் கிரைண்டிங்னு ஒன்று இருக்குது. மாவு அரைப்பாங்க பட்டியா, அந்த கிரைண்டிங் இல்லை. இது லெவல் ஏற்றுறது. ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் விளாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய தடவை போட்டிருக்கேன். ஃப்ரீ ஃபயரில் லெவல் ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம். இந்த 1லேருந்து ஒரு 10-15 அந்த வரைக்கும் ஈஸியாகவே ஏற்றிடலாம். ஆனால் ஒரு 20லேருந்து தான் கொஞ்சம் கஷ்டம். 29 அந்த மாதிரி இதுலேருந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நான் இப்போது நான் ஃப்ரீ ஃபயரில் லெவல் 41 எப்படி சொல்லுது, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரே நிமிஷத்தில் ஒரு லெவல் ஏற்றிட்டேன். இதில் பாசஸ்ன்னு இருப்பானுங்க. பாசஸ் முச்சம் ஹானர்னா என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒருத்தனை கொன்னா ஒரு காசு மாதிரி கிடைக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1.5 மில்லியன். மேக்ஸ் லெவல் பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மில்லியன். எவ்வளோ? 10 மில்லியன். நான்லாம் கைஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஐடியில் நான்லாம் 12 மில்லியனே போயிருக்கேன். அதனால் ஆமாண்டா. நீ போயிடுயா? இல்லைல்ல, மூடின்னு வளாது. நீ போயிருந்தா பேசு, சும்மா போவாமே ஆட்டின்னு பேச முடியாது. போட. அப்போது நான் என்ன லெவல்னா ஒரு 30 தான். இப்போல்லாம் முன்னாடிலாம் என் அண்ணன் 30 போனதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே என் அண்ணன் தான் 30 போனான். சரி, ஃபஸ்ட்டு போனான். செகண்ட் சி போனான். செகண்ட் சி, தேர்ட் சி, ஃபஸ்ட்டு அவன் தான் எல்லாமே போனான். ஃபஸ்ட்டு அவன் தான் பிளாக் சூட்ஸ் தான் என்னன்னே சொன்னான். சரியா? அதனால் இப்போ நான் அவங்களுக்கு போட்டுட்ருக்கிறது பிளாக் சூட்ஸ் கேம் பிளே. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நான் விளையாடியே 2 வருஷம் தான் ஆச்சு. அதில் 3 30 ஐடி. என் அண்ணனோட ஃப்ரெண்டே பாட்டு கரெக்ட் தான். யாரெல்லாம் அவன் தம்பி அப்படின்னாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சரி கைஸ், இப்போ நான் கேம் விளாட்றேன் கரெக்டாக. இப்போ நான் என்ன லெவல் 322 ஒரு ஐலாண்டு இருக்கும். ஃபஸ்ட் ஐலாண்ட் மெரைன் ஸ்டார்டர், பைரேட் ஸ்டார்டர். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஒரு இரு வேறு இருக்கும். இருப்பே ஸ்டாட்ஸ். ஹெல்த்துனா அவங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு உயிர் இருந்தாரா வாழ முடியும் அப்படின்ட்டு. இதே மாதிரி இந்த ஹெல்த் என்கிட்ட 1880 இருக்கா. அந்த 1880மே இப்போ முழுசாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம செத்துட்டோன்னு அர்த்தம். அதில் பவுண்டி குறையும். பவுண்டி மீன்ஸ் ஆனர் பவுண்டி எப்படி ரெண்டுமே வேணால் சொல்லலாம். நான் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். சண்டே காலைல இல்லைனா காலைல தான் நான் மோஸ்ட்லி நிறைய நேரம் விளாடுவேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லை, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட விளையாடிருக்கேன். எப்போவுமே நான் மோஸ்ட்லி இதுதான் விளாடுவேன், பிளாக் சூட்ஸ் தான் விளாடுவேன். அதனால் யாரெல்லாம் நீ பிளாக் சூட்ஸ் பைத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதை என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் உனக்கு நல்லா கிரைண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சூப்பராக கிரைண்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொன்னேன். சார் நான் என் ஐடியில் கிரைண்ட் பண்ணி தரியா அப்படின்னு சொன்னேன். பார்த்தா ஐஸு ஃப்ரூட்டு. நான்
நான் என் அண்ணன் ஒருத்தங்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டில் போய் கெஞ்சல அவன் போய் கேட்டான் கொடுத்தான். இதில் வேற ஒரு அதிசயம், நான் கேட்கவே இல்லை, மனசுக்குள்ளே கெஞ்சிட்டு இருந்தேன், சேட்டில் போடல. நான் போடாமையே தலைவர் தந்துட்டாரு. எனக்கு செம்ம ஹாப்பி, என்ன பண்ணுறதுனே தெரில. மறக்காமல், நான் இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசுகிறேன், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கு இன்னைக்கு வந்து எங்கள் பிடி லீடர் சேஞ்ச் பண்ணாங்க, சாய சஞ்சய்னு ஒருத்தனை. பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறான். முன்னாடி நான் தான் இருந்தேன், என்னடா ஒன்றையாலாமா போய் பிடி லீடராக போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. யார் தான் வாடனை சண்டை போட்டுருக்குது, ரப்பர் ஃப்ரூட் வச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வர வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் வச்சா நீ கிளம்பிடுவேன். இல்லை நாயே, எதுக்கு தேவையில்லாத உனக்கு 2 வேலை, ஓடிப்போ நாயே, ஓடிப்போ. ஷார்ட் வச்சனா கிளம்புற மாதிரி இருந்துட்டு என்கிட்ட போயிட்டு வரியா, சா வச்சுருவோம், ஓடலாம். இன்னும் ஒன்று ஏரியா பட்டம் பாட்டேன், அவ்வளோதான் உனக்கு, ஓடுறா வெளியே. ஐயோ, இந்த வார்டன் வேறு நடுவில் வந்து வெறுப்பேற்றான் நாய். ஏண்ணா சீஃப் வார்டன் முடிக்க வந்தேன்டா, வார்டன் நாயே. ஏய், நிம்மதியாக விளையாட்டுந்தவனை போய் இப்போ இப்படி கோபமாக வைக்கிறீங்களேடா பைத்தியக்கார பாய்ஸ். என்ன ஆமாம்ல, லெவலே இல்லை என்னாரே. ஸ்வான் இருக்கானா, இல்லை நிறைய பாசஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொரிலா கிங்கு, செகண்டு பாபி, தேர்டு வேறு என்ன 18 டெசர்ட்டில் பாஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன், எல்லா ஐலாண்டையும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பைரட் ஸ்டார்டர் இல்லைனா மெரைன் ஸ்டார்டர், பைரட் ஸ்டார்டர் ஸ்லாஷ் மெரைன் ஸ்டார்டர், செகண்டு ஜங்கிள், தேர்டு பைரட் வில்லேஜ், ஃபோர்த்து டெசர்ட், ஃபிஃப்த்து ஃப்ரோசன் வில்லேஜ், சிக்ஸ்த்து மெரைன் ஃபோர்ட்ரஸ், 7th அது பேர் என்ன 200 ஸ்கைலாண்ட்ஸு. இது இப்போ நான் சொன்னது டவுன்ல ஸ்கைலாண்ட்ஸு. 8th கிறிசனு, 9th அது பேர் என்ன நான் இருக்கு வார்டன் கிறிஸ்து போடுறேன். 9th பிரிசனில் விட்டேனா, அடுத்தது மேக்மா வில்லேஜ். பிரிசனுக்கு அப்புறம் கொலோசியமு, நான் கொலோசியமை ஸ்கிப் பண்ணிட்டேன். என் அண்ணன் ஒரு ஐடி வச்சுருக்கான், அதில் மேக்ஸு. நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஐடியை காமிக்கிறேன், சரியா? அவன் அதில் அவே கண்டு போதா எச்சு ஜமாய் பண்ணுறான். இதில் நிறைய ஸ்வாட்ஸ் கூட இருக்குது. ஸ்வாட்ஸு, ஃபைட்டிங் ஸ்டைலு, காம்பேட்டு, ஃபைட்டிங் ஸ்டைலு, அப்புறம் இருக்கிறதுலையே ரேரஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் என்ன தெரியுமா? இப்போ நான் வச்சுருக்கிறதான் ரேரஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் காம்பேட். ஏன்னா ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைலு இவன். இருக்கிறதுலையே கஷ்டமான ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து சங்கியூநாத்துன்னு ஒரு இது இருக்குது. சங்கியூநாத்துன்னு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது. அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஃபைட்டிங் ஸ்டைல். அதுக்கு வந்து நிறைய வேலை பண்ணோம். எவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட இருக்குது. செகண்ட்ஸு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரைடு போடலாம். ரைடுனா பைக் ரைடு கிடையாது, நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஷார்ட்ஸு, அதனால் ரொம்ப கம்மி மினிட்ஸ் ஆச்சு. ஷார்ட்ஸ் இல்லை, ஐயோ வாயில் நுழையவே மாட்டேங்குது. சரி, எப்படி சொல்கிறது, குட்டி வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் சூட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி விளையாடணும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் 4-5 மாதமாக விளையாண்டுருக்கேன். என்னோட அண்ணனோட கிளாஸில் ஒருத்தவங்களாம் 4 வருஷமாக விளையாண்டுருக்காங்க. செம்ம பிளேயர் அண்ணா, ஹர்ஷன் அண்ணான்னு ஒருத்தவங்க. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், bye.